சங்கீதம் 118 ஏழாவது வசனம் ஒரு விசுவாசியின் தேவன் மீதான நம்பிக்கையையும் அவருடைய பாதுகாப்பு மற்றும் நீதியைப் பற்றிய உறுதியையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை புரிந்துகொள்ள அதன் சூழலை சற்று ஆராய்வோம், பின்னர் வசனத்தின் பொருளை விளக்குவோம். சூழல். சங்கீதம் 118 என்பது நன்றி மற்றும் துதியின் சங்கீதமாகும். இது தேவனுடைய கிருபையையும் அவருடைய உண்மையான அன்பையும் கொண்டாடுகிறது. இந்த சங்கீதம் பெரும்பாலும் தனிப்பட்ட அல்லது கூட்டு விடுதலையின் அனுபவத்தை பிரதிபலிக்கிறது. இதில் ஆசிரியர், பெரும்பாலும் தாவீது என்று கருதப்படுகிறது, துன்பங்களில் இருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டதை நினைவுகூர்கிறார். இந்த சங்கீதம் புனித ஆலய வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், குறிப்பாக நன்றி செலுத்தும் பண்டிகைகளில். வசனத்தின் பொருள். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இங்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற வார்த்தைகள் தேவனுடைய உண்மையான பாதுகாப்பையும் ஆதரவையும் குறிக்கின்றன. அனுகூலம் பண்ணுகிறவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் வார்த்தை ஆசிரியருக்கு உதவி செய்பவர்கள் அல்லது அவரை ஆதரிப்பவர்களை குறிக்கலாம். ஆனால் முக்கியமாக தேவனே ஆசிரியரின் முதன்மையான ஆதரவாளர் என்பதை இது வலியுறுத்துகிறது. இது ஒரு விசுவாசியின் உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆதரவாக இருந்தாலும் தேவனின் பிரசன்னமே மிகவும் முக்கியமானது. தேவன் என் பட்சத்தில் இருப்பதால் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். இந்த பகுதி தேவனின் நீதியை பற்றிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. சரிக்கட்டுதல் அல்லது பழிவாங்குதல் என்று சில மொழிபெயர்ப்புகளில் கூறப்படலாம் என்பது தேவனின் நீதியான தீர்ப்பை குறிக்கிறது. ஆசிரியர் தனது எதிரிகளுக்கு எதிராக பழிவாங்குவதைப் பற்றி பேசவில்லை, மாறாக தேவன் தனது எதிரிகளை நியாயமாக தீர்ப்பார் என்று நம்புகிறார். இது ஒரு ஆறுதலான உறுதிமொழி. தேவனை நம்புபவர்கள் தங்கள் எதிரிகளைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் தேவனே அவர்களுக்கு நீதி வழங்குவார். ஆழமான விளக்கம். தேவனின் பிரசன்னம். இந்த வசனம் தேவனின் உண்மையை மற்றும் அவருடைய உடன்படிக்கை அன்பை வலியுறுத்துகிறது. ஆசிரியர் தன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகள் அல்லது எதிரிகளைப் பற்றி கவலைப்படவில்லை, ஏனெனில் தேவன் அவருடன் இருக்கிறார். இது ரோமர் 8:31 இல் காணப்படும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்ற கருத்தை எதிரொலிக்கிறது. நீதியின் நம்பிக்கை சரிக்கட்டுதல் என்ற கருத்து தேவன் தனது மக்களுக்கு எதிராக நிற்பவர்களை அனுமதிக்க மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது விசுவாசிகளுக்கு ஆறுதல் அளிக்கிறது, குறிப்பாக அநீதி அல்லது எதிர்ப்பை எதிர்கொள்ளும்போது. ஆனால் இது தனிப்பட்ட பழிவாங்குதலை ஊக்குவிப்பதில்லை, மாறாக நீதியை தேவனிடம் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. உபாகமம் 32:35, ரோமர் 12:19. விசுவாசத்தின் வெற்றி. இந்த வசனம் விசுவாசத்தின் மூலம் வரும் வெற்றியை வெளிப்படுத்துகிறது. தேவனை நம்புவதன் மூலம் விசுவாசி துன்பங்களுக்கு மத்தியில் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்க முடியும். பயன்பாடு. இந்த வசனம் இன்றைய விசுவாசிகளுக்கு பல வழிகளில் பொருந்தும். தேவனை நம்புதல். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மை பலப்படுத்துகிறது. நீதிக்காக காத்திருத்தல். அநீதியை எதிர்கொள்ளும்போது நாம் பழிவாங்குவதற்கு பதிலாக தேவனின் நீதியை நம்பலாம். துதியும் நன்றியும். தேவனின் உண்மையை நினைவுகூர்ந்து அவரை துதிப்பதற்கு இந்த வசனம் நம்மை ஊக்குவிக்கிறது. சங்கீதம் 118:7 தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் நீதியைப் பற்றிய ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது எந்த எதிர்ப்பையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும், மேலும் அவருடைய நீதி இறுதியில் வெற்றி பெறும் என்று உறுதியாக இருக்கலாம். இந்த வசனம் விசுவாசிகளை தேவனை முழுமையாக நம்பவும் அவருடைய நீதிக்காக காத்திருக்கவும் அழைக்கிறது.